அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இங்கே சில விஷயங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல, எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்கிட்ட எல்லா வருமானமும் சரி, ஒரு பண வசதியும் சரி எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறேன். எதை என்னால் செய்ய முடியும், ஆனால் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதில் பெரும்பாலும் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 35-40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான மன வருத்தம் இருக்குது. என்னென்னா, ஒரு கம்மி வயசில் நம்மளை எத்தனையோ பேர் கெட்ட வார்த்தைகளை சொல்லி திட்டியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ சண்டை நடந்திருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அடிதடி நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் ஒன்று நடக்கும்போது மறுபடியும் நம்ம அதை மறந்துட்டு அடுத்த நகர்வுக்கு போயிடுவோம். அப்புறம் மறுபடியும் எப்போ போல் குழந்தைகளுக்கு சாப்பாடாக்க, புருஷனுக்கு சாப்பாடாக்க, மேற்படி வேலைகள்லாம் செய்துட்டு நம்மளை நாமளே மறுபடியும் திருப்பி நம்மளை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை செஞ்சுட்டு வருவோம். ஆனால் இந்த ஒரு 40க்கு மேலே அப்படிங்கும்போது நம்ம பிள்ளைகள்லாம் கொஞ்சம் 40க்கு மேலே ஆகும்போது பிள்ளைகள்லாம் கொஞ்சம் மேலே வந்துடுறாங்க. அவங்க வளர வளர அவங்க சொல்கிற சில வார்த்தைகள், சில சில கோபமாக சொல்கிறது எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் வேலைப்பார் அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது, இப்போ பிள்ளைங்க ஒரு முடிவுக்கோ அல்லது ஒரு விஷயங்கள்லையும் நல்ல முடிவு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி குணம் இருந்தும் பிள்ளைங்க நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல நீங்கள் சுதாரிச்சுக்குங்க. உங்களை தாண்டி, உங்கள் சரௌண்டிங்கவே தாண்டி அவங்க வெளியில் இருக்கிறவங்களுடைய பேச்சுகளோ அவங்க காதுகளுக்கு வருதுங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் வெளியில எல்லாம் பழகும்போது, உங்கள் அம்மா இப்படி தெரியுமா, உங்கள் அப்பா இப்படி தெரியுமா அப்படின்னு இந்த சன்னமாக கொஞ்சம் குழந்தைகளை கிளப்பி விடுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மேற்கொண்டு குழந்தைகளுக்கு சடனடியாக என்ன தோணுன்னா, நம்ம அம்மாவை யாரும் அனாவசியமாக சொல்லிடக்கூடாது, தப்பு இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு முழுமையாக சிந்திக்க முடியுதோ இல்லையோ, நம்ம அம்மாவை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது, நம்ம அப்பாவை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு கோபமும் ஒரு ஆத்திரத்தையும் வச்சு, நீ ஒன்றும் பேச வேண்டாம், பேசாமல் இரு, அவங்க என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, ஏதோ கேட்டுட்டு போகிறாங்க, நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லா இடத்துலையும் பேச விடாமல் வெளியில் கொண்டு வர காரணம் என்னென்னா, நம்மளையே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அவதூறாவோ அவமானமாகவோ ஏதோ ஒரு சொல்ல விதைச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த விதைச்சிருக்கிற வார்த்தை அந்த குழந்தைங்க மனசில் இருக்குதுன்னு அர்த்தம். பட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஏன் சொன்னாங்க, எதனால் சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம பிள்ளைங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதாகவும் நம்மளை பாதுகாக்கிறதாகவும் நினச்சிட்டு நம்மளை அவங்களுக்கு முன்னாடி சத்தம் போட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து, நீ ஒன்றும் முடிவெடுக்க வேண்டாம், நீ ஒன்றும் பேச வேண்டாம், நீ வேலைப்பார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. அந்த நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிற வார்த்தை சொல்லும் போதே அந்த குழந்தைகளுக்கு நல்ல பொறுப்புணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத முதல் விஷயமா நான் சொல்லிக்கிறேன். அப்போ அப்படி சொல்கிற பிள்ளைகளை நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டாக இன்னும் கொஞ்சம் வழி நடத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா, சரிடா நான் எதுவும் சொல்லலை, சரிம்மா நான் எதுவும் சொல்லலை, இருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்ம 4 பேர்த்துக்குள்ளே பேசுனதுக்கப்புறமா இந்த விஷயத்தை நம்ம வெளியில் ஒரு கான்வர்சேஷனாவோ ஒரு பிரச்சனையாவோ கொண்டு போகலாம். வெளியிலேயே வச்சு பேசுகிறதா இருந்தாலும் என்னை அவ்வளோ சீக்கிரம் அப்படி வெளியில் வச்சு பேசாத. அதாவது எப்படின்னா, நாம் குழந்தையில பொது இடங்களில் வச்சு ஏதாவது ஒன்று சொல்லி திட்டிடுறோமா, அது அவங்களுக்கு மன வலியை அதிகப்படுத்திடுது. அதே சமயம் நம்மளை சொல்லும்போது நம்மளால் அதை ஏற்றுக்க முடியலன்னு வரும்போது பிள்ளைங்க நம்மளை திருப்பி கேட்குறாங்க, நீ என்னை மட்டும் அவங்க முன்னாடி என்னை திட்டிட்ட, அப்போ எனக்கு வலிக்காதா, இந்த வார்த்தை சொன்னோன்னு உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி இந்த வாக்குவாதங்கள் இது ஃபேமிலிக்குள்ளே வரும்போது, முதல் சுச்சுவேஷனில் ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் கான்வர்சேஷன், இவங்க இப்படிப்பா, எனக்கு இப்படி தோணுது, அதனால் அவங்க முன்னாடி எதுவும் சொல்லிடாத, எதாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் கூட்டிகிட்டு சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. அது நாள்பட நீங்கள் அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே சேர்ந்த மாதிரி பேசும்போது ஒரு கட்டத்தில் இப்போ இதை தாண்டி சொல்லும்போது அம்மாவுக்கு வருத்தமாக இருக்குது, இதை தாண்டி சொல்லும்போது மற்றவங்க முன்னாடி அம்மாவையோ அப்பாவையோ ரொம்ப இறக்கி நடத்துகிற மாதிரி இருக்குது, இது நம்ம பண்ணக்கூடாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி குழந்தைகள நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன். நீங்கள் ஒருத்தங்க முன்னாடி அம்மா பேசாத, அப்பா பேசாத, பேசாமல் போங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க. பட் இங்கிருந்து அனுபவ ரீதியாக ஏதோ ஒரு விளக்கமோ அல்லது ஏதாவது ஒரு உண்மையை சொல்லணும்னா அதுக்கான சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் கொடுங்க. ஏம்மா என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பை கொடுத்துட்டு அது என்ன விவரம்னு கேட்டுட்டு, சப்போஸ் அம்மா மேலேயே தவறு இருந்தாலும் கூட கடுமையாக பேசலாம், தப்பில்லை, இது மாதிரி நீ பண்ணினது தப்பு, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசி அந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வாங்க. எடுத்த
எடுத்த உடனே அம்மா பண்ணியிருக்குமோ அப்பா பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே திடீர்னு பல வார்த்தைகளை விடும்போது அங்கேருந்து என்ன சொல்கிறது நடமாடுவாங்களே தவிர அவங்க உடம்புலேருந்து உசுறு வெளியில் போன மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு பலம் குறைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால, அனுபவ ரீதியாகவும் சொல்கிறேன், பலம் குறைஞ்ச நிலையிலேயே இருக்கிறதுனால அவங்க வாயிலிருந்து உன்னை திட்டுறதுக்கான வார்த்தை வருதுன்னு கூட சபிச்சிருவாங்க. நீ நல்லா இருக்க மாட்ட, நீ என்னை இப்படி சொல்லிட்ட, நீ என்னை இப்படி பேசிட்ட அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளால் அவங்க வந்து அதிகப்படியாக வேதனை வெளிப்படுத்துகிறாங்க. சில விஷயங்களில் எனக்கே அப்படியெல்லாம் தோணும்போது நாங்கள் என்னடா இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தா ரொம்ப நம்மளுடைய வலு குறையும் போது தான் நம்ம மற்றவங்க மேலே ஒரு கோபத்தையோ அல்லது ஒரு சாபத்தையோ இல்லைன்னா இவங்களை ஏதாவது ஒன்று இது பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு வெறி, இந்த மாதிரி பிஹேவியரெல்லாம் வெளியில் வருது. இப்போ இது கேட்குறக்கு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது சராசரியாக வீட்டில் இருக்கிறது தானே இல்லை, இங்கிருந்து தான் சில பிரச்சனைகளும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலையும் சரி நம்ம மிஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வீடியோவில் இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகும். மீதி இருக்க வீடியோவோடது நான் மறுபடியும் பேசி இதுக்கான விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இது ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப என்ன மாதிரி யாரும் இது பண்ண மாட்டாங்க, நீ என்னம்மா சொல்கிறது அப்படிங்கிறவங்களுக்காக போடலை. எங்கேயோ ஒருத்தர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் காதில் கேட்கும்போது அவங்க ஃபேமிலி அளவில் தெளிகிறாங்க, அவங்க குடும்ப அளவில் அதில் ஒரு சமாதானத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னால் இது போடுறதுல எந்த விதமான தவறும் இல்லை. மேற்கொண்டு மீதி வீடியோவை பேசி போடுறேன். ரொம்ப லென்த்தாக இருக்கும்போது எந்த பதிவுகளும் எல்லாவோட இதுலேயும் கேட்டுக்க முடியாது. இன்ஸ்டாகிராமில் பாதி பதிவு முடியறதுக்குள்ளேயே அது முடிஞ்சிருது. அதே சமயம் இன்னொரு இதுலேயும் அதே மாதிரி தான் அப்படி ஆகுது. அதனால் பேச்சினுடைய நேரங்களை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.